ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டெய்லி ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்த விதத்தில் நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை யூடியூப்ல ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நிறைய 7 days அப்ளிகேஷனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டு தான் இருக்கு. பட் இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்கிறாங்க. சேம் டைம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே நாங்கள் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்கள் தெரியாத அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு ட்ராப்ல கூட மாட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு ரீசனால நீங்க சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையுமே டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு வீடியோஸ்க்கு நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத பாருங்க, நிறைய ரிவ்யூ அப்படிங்கிறதுமே பாருங்க. ஓகே கைஸ், அந்த மாதிரி ரீசெண்டாக நான் யூடியூப்ல பார்த்த ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த குபீஸ் லோன் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ 2026 ஜனவரி 30 இருந்து தான் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே இந்த அப்ளிகேஷனை 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது, அதுக்குள்ள 15,000 பேர் ரிவ்யூ அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.5 இருக்கு. ஸோ இப்போ 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு அப்படின்னா அது நல்ல அப்ளிகேஷனாக தானே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்மூடித்தனமா நீங்க நம்பாதீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூஸ்க்கு இன்னும் 2-3 ரிவ்யூஸ் கூட சேர்ந்து பாருங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதிகபட்சமா 2 லட்சம் வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க பிங்கி விநியோக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தான் லோன் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் கிடைக்குது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நிஜமாவே இந்த பிங்கி விநியோக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தற்போதைய சிச்சுவேஷன்ல இந்த என்பிஎஃப்சியை பொறுத்தவரைக்கும் ஆர்பிஐனுடைய என்பிஎஃப்சி லிஸ்ட்ல 5838வது இடத்துல இருக்காங்க. சேம் டைம் இவங்க கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு என்பிஎஃப்சியாவும் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. பட் அதுக்காகலாம் நீங்க ட்ரஸ்டடா இருக்கும் அப்படின்னு நம்பிடாதீங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா லோன் பத்தின ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன லோன் கொடுக்குறாங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் 8,000 லோன் கிடைக்குது அப்படின்னா ரீபேமெண்ட் பண்றதுக்கு 5 months டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறோம்ங்கிறத போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 0.03% அப்படிங்கிறது கால்குலேட் பண்றதா போட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்க 5 monthsக்கும் சேர்த்து வெறும் 360 ரூபா தான் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், வேலிடான பேன் கார்டு இருக்கணும், ஸ்டேபிளான ரெகுலர் இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரே ஒரு மெயில் ஐடி அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இவங்களுடைய கம்பெனி அட்ரஸோ இல்லை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மொபைல் நம்பர், இந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா இது ஒரு லோன் அப்ளிகேஷன் மாதிரியே இல்ல, லோன் பத்தின பெரிய அளவில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே இல்ல. தென் இதை தவிர்த்து இவங்க அபிஷியலா ஏதாவது வெப்சைட் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்சைட்டுமே இல்லை. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், அந்த மாதிரி எந்த ஒண்ணுமே தெரியல. பட் இருந்தாலும் பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தரலாம். இப்போ கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் பொறுத்தவரைக்கும் அக்கௌண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு டீசென்ட்டான ஒரு நேம்ல மாத்திட்டாங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற நேமை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. இவர் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிருக்காரு. பட் இவருடைய பர்மிஷன் எல்லாமே இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணிருக்காங்க. தென் கீழே வந்தோம் அப்படின்னாலும் அடுத்தடுத்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்கு. இவங்களுடைய பர்மிஷன் எல்லாமே அக்கௌண்ட்ல பணத்தை கிரெடிட் பண்ணிருக்காங்க. தென் இன்ஸ்டன்டாவே 6 or 7 daysல ரீபேமெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாவே 3,000 பிளஸ் ஒரு 3,000 சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதா சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டன்டா வித்தின் 6 daysல 5,000 ரீபேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. அப்போ 3,000 + 3,000 6,000 அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா வெறும் ஒரு 2,200 2,300 தான் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு 5,000 ரூபாய் அப்படிங்கிறது திருப்பி கட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குது. வெறும் 1,800 அக்கௌண்ட்டில் போட்டு 7 நாளில் 3,600 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீபேமெண்ட் பண்ண உங்ககிட்ட கேட்காமையே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டு திரும்ப அமௌண்ட் அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது. ஸோ எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரி நீங்க ஒரு வேலை தெரிஞ்சோ தெரியாமையோ மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரீபேமெண்ட் பண்றதும் பண்ணாததும் அது உங்களுடைய விருப்பம் தான். பட் இருந்தாலும் ஒன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் நீங்க இன்ஸ்டன்டா வீட்டில் சொல்லிடணும். ஸோ அதுதான்
அதுதான் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம். வீட்டில் சொல்லிவிட்டு அந்த சிம்மை ஒரு வாரம் இல்லைனா ஒரு 2 வாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கேப்க்கு நீங்கள் வேறு ஒரு புது சிம் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத உங்களுடைய மொபைலில் இருந்துமே டெலீட் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சால்வ் ஆகிரும். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இன்ஸ்டன்ட்டாக அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸை வச்சு இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இன்னொரு தரமான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.